என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாளாக இருக்கப் போகின்றது. என்ன கருப்பா, மாதத்தின் தொடக்க நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. நானும் இன்று நல்ல நாள் என்று நீ சொல்வாய் என்று எதிர்பார்த்தால், கடினமான நாள் என்று எளிதாக சொல்லிவிட்டாயே. சட்டென்று உன் குழந்தையின் மனதை நீ உடைத்து விட்டாயே என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா? என் குழந்தையே, கருப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு, எதற்காக இந்த நாளை நான் கடினமான நாள் என்று சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில மோசமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனை செய்வதற்கும் சிலர் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்படி இன்று உன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதுபோலத்தானே உனக்கு தீமையை செய்பவனுக்கு அவன் நினைத்ததை செய்தால்தானே அவனுக்கு அது வெற்றி என்றாகும். அப்படியானால் நீ முயற்சி செய்வது போல அவர்களும் அந்த முயற்சியில் கடுமையாக இறங்குவார்கள் அல்லவா? இப்பொழுது புரிகின்றதா எதற்கு இந்த நாள் கடினமான நாள் என்று உன் அப்பன் சொன்னேன் என்று? என் குழந்தையே, அவரவர் செய்கின்ற விஷயம் அவரவர்களுக்கு நியாயம். அதனை சாதிக்க வேண்டி அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுகின்றார்கள். அதனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்ட வேண்டும். உன்னை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த பயங்கரமான செயல்களிலிருந்து நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மங்கள செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதி ஆரம்பித்து விட்டது. அதுபோல இன்று மதியத்திற்கு மேலாக உனக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இப்படி இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் அப்பன் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு தீமையை எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்றால், இன்று இந்த ஒரு நிலையை மட்டும் என் குழந்தை கடந்து வந்து விட்டது என்றால், நிச்சயமாக இதன் பிறகு யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு செய்துவிட முடியாது. அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற கெடுதல்கள் எல்லாமுமே அவரவர்களை சென்று சேரும். அவரவர் செய்த பாவங்கள் அவரவர்களுக்கு வினையை உருவாக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நல்லதை எடுத்துச் சொல்ல மனமில்லை என்றால் விட்டு விலகி நிற்க வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையை ஒருபொழுதும் கெடுக்க நினைக்கக்கூடாது. தன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக மற்றவர்கள் வாழ்க்கையும் இப்படி ஆகிவிட வேண்டும் என்று நினைக்காமல், தன்னுடைய சூழ்நிலைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது நன்றாக இருக்கட்டுமே என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அதுபோன்றெல்லாம் நினைப்பதற்கு இங்கு மனம் வருவது கிடையாது. எவ்வளவுதான் இவர்களுக்கு தெய்வம் தண்டனைகளை கொடுத்தாலும், எவ்வளவுதான் தெய்வம் இவர்களுக்கு உணர்த்த முயற்சி செய்தாலும் அதிலும் இவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. எவ்வளவு பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான பலன்களையும் அனுபவிக்கத்தானே வேண்டும். இந்த கருப்பன் முன்கூட்டியே உனக்கு அதனை எடுத்துச் சொல்லியும் இருக்கிறேன், யார் யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்று. இன்று இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உன்னிடத்தில் வலிய வந்து பேசுகின்றவர்கள் உனக்கு தேவையற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு உன்னை தேடி வருகிறார்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள நினைப்பதோடு மட்டுமல்லாமல், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான துன்பங்களை எல்லாம் இவர்கள் பார்த்து ரசிக்க நினைக்கிறார்கள். நீ கண்ணீர் வடித்தால் அதை கண்டு சிரிக்க நினைக்கிறார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலும் உன் வருங்கால சந்ததிகளும் பாதிக்கப்படும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
கருப்பன் நல்லதொரு பாடத்தை இவர்களுக்கு புகட்ட வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாள் நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த கருப்பனின் அருளோடும் விநாயக பெருமானின் மீது நீ கொண்ட நம்பிக்கையோடும் முருகப்பெருமானை நீ தேடுகின்ற இந்த நேரத்திலும் நிச்சயமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் வெற்றியை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகள் எல்லாம் நீ எந்த செயலை செய்தாலும் அதற்கு தடங்கல்களை உருவாக்க பல முயற்சிகளை செய்யும். அவை உருவாக்குகின்ற இந்த தடங்கல்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த துன்பத்தினால் என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைத்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த செயல்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நானிருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். எப்பேற்பட்ட கடினத்தை உனக்கு இவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக மாற்ற வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு. ஆனால் இது போன்றவர்களிடத்தில் இருந்து சூழ்ச்சிகள் நடக்கிறது, இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதைத்தான் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக நீ சட்டென்று கருப்பன் சொல்லிவிட்டானே என்று சொல்லி எந்த ஒரு முடிவையும் தவறாக நீ எடுத்துவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கான அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகின்றது. இந்த கடினமான நாளில் இந்த நாளையே நான் உனக்கு நல்ல நாளாக மாற்றி தருகிறேன் என்றால் மற்ற நாட்கள் அத்தனையும் உனக்கு நல்ல நாளாக மாற்றுவது ஒன்றும் இந்த கருப்பனுக்கு கடினமான விஷயம் கிடையாது. அதனால் இன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாளை இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் தயாராகிவிட்டேன். இன்று நீ கடக்கின்ற இந்த பாதை நாளைய தினம் உனக்கு வெற்றியின் பாதையாக மாறிவிடும். அதனால் எதற்கும் கலங்காமல் இரு. உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு பயணம் செய்யும் பொழுது இடையில் வருகின்ற அத்தனை தடங்கல்களையும் உடைத்தெறிந்துவிட்டு நான் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்லாமல் நிற்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பனின் வார்த்தைகளை கேட்டு யாருக்கெல்லாம் மனம் தெளிவடைந்திருக்கிறது என்று எனக்கு சொல்ல வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், அதுவும் நீ அறிந்திட முடியாத பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லி தருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனால்தான். இதையெல்லாம் உன்னால் சரியாக என்னவென்று யோசிக்க முடியும் என்பதனால்தான் உன்னோடு நான் இருப்பதை நீ எந்த அளவிலும் உணர்ந்து கொண்டு உனக்காக இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் நான் கொடுப்பதை நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டாயானால் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதனால்தான் கடினமான சூழ்நிலைகளை கடந்து நீ ஒரு வெற்றியை பெறும் பொழுது அதை வாழ்நாள் முழுவதும் நீ நினைவில் வைத்திருப்பாய். ஒருபொழுதும் மறக்க மாட்டாய். இது நம் கருப்பன் நமக்கு கொடுத்த வெற்றி என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ காப்பாற்ற எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே எளிதாக கிடைத்து விட்டது என்றால் அதன் அருமை என்னவென்று யாருக்கும் புரிவதில்லை. எந்த ஒரு விஷயம் அதிக கஷ்டங்களை தூக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்றதோ அந்த விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லா இன்னல்களையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமோ இல்லையோ இந்த கருப்பனின் விருப்பம். அதனால் என்ன நடந்தாலும் சரி, அதற்கெல்லாம் நீ கலங்காமல் நின்று கொண்டிரு. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்தாலும் அதற்கெல்லாம் நீ சட்டென்று மனமுடைந்து விடாமல் இரு. உன்னை வேண்டும் என்றே பலவிதமான பிரச்சனைகளுக்குள் சிக்க வைக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையையும் தாண்டித்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை, எப்பொழுதும் உனக்காக உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்த நான் வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் துவண்டு போய்விட வேண்டாம். நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கடந்து வருகின்ற உனக்கு இனி வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாக மாறிவிடும். இந்த நாள், இந்த செவ்வாய்க்கிழமையில் நிச்சயமாக நல்ல சக்திகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு தீய சக்திகளும் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும். இது போன்ற நாட்களில் தெய்வத்தினுடைய அருள் அந்த தீய சக்திக்கு கிடைத்து அதுவும் நல்ல சக்தியாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? ஒட்டுமொத்த சக்திகளும் ஒரு சேர இன்று உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது. கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமான் இன்று உன் இல்லத்தில் தங்கியிருப்பார். அதுபோல கிருத்திகை நட்சத்திரக்காரரான முருகப்பெருமான் உன் இல்லத்தில் இன்று தங்கியிருப்பார். இது போன்ற நாட்களில் நிச்சயமாக அத்தனை நல்ல சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடும் பொழுது எப்பொழுதுமே தீய சக்திகளை தெய்வம் உடனடியாக அழித்து விடுவது கிடையாது. அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அந்த வாய்ப்புகளில் திருந்திக் கொள்ளவில்லை என்றால்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுபோல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கும் நல்லபடியாக மாறிவிடும். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கங்கணம் கட்டி அடுத்தவர்களை அழிக்கவே சுற்றி திரியும் என்றால் இவர்களுக்கு அழிவு காலம் இன்றோடு முடிந்துவிடும். இவர்களின் அழிவு காலம் முடிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களும் இந்த உலகத்தில் இனி இல்லை என்பதும் உறுதியாகிவிடும். அதனால் என் குழந்தையே, கருப்பன் சொன்னது போல எந்த விஷயமாக இருந்தாலும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து விடு. ஆனால் செய்ய தொடங்கிய பிறகு ஒரு நொடி கூட சிந்திக்காதே. அந்த விஷயத்தை செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு வாழ்க்கையை பற்றிய சந்தேகம் வருகின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொடுக்க வேண்டியது கருப்பனின் பொறுப்பு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சங்கடங்களை எல்லாம் நான் போக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பா என்று என்னை அழைக்கின்ற என் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கொள்வது எல்லாம் ஒன்றுதான். என் குழந்தையே, அப்பனை காண வருகின்ற உனக்கு நான் நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று திரும்பி பார்த்தாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்து என்னவென்று பார்க்கச் சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை பதற்றமடைகிறாய் அல்லவா? இனிமேல் எதற்குமே பதற்றமடையாதே. எந்த நிலைக்குமே நீ வேதனைப்படாதே. அத்தனையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கப் போகின்றது. எத்தனை கடினமான சூழ்நிலையாக இருந்தால் என்ன, எத்தனை கடினமான நாட்களாக இருந்தால் என்ன, உனக்கு துணை நிற்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையை கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும். கருப்பனின் கைபிடித்து நடக்கின்ற குழந்தை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் தன் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. தீய வினைகள் செய்கின்றவர்களும் சரி, அந்த தீய வினையும் சரி,
உன் அருகில் வந்தால் பஸ்மமாகிவிடும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையையும் கடந்து வாழத்தான் போகின்றாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.